யூஸ் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல 2x + y + 4z = 12 இருக்கா? கால்குலேட்டரில் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ என்ன மோட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி கிளியர் பண்ணிக்க சொன்னேன்? ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள், மோட் கொடுங்க. அதில் ஆல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆல் கொடுத்துருக்கனால 3 கொடுத்து கிளியர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 3யை ப்ரெஸ் பண்ணுங்க, ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்க, அகைன் ஈக்குவல் டுவை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாக எனக்கு ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இதுதான் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறது. காஸ் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை இதில் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு 2x + y + 4 = 12 இருக்கு இல்லையா? இதை நான் ஈக்குவேஷன் மோடுக்கு ஃபஸ்ட்டு மாற்றணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மோடை ப்ரெஸ் பண்ணுவீங்க. சரியா? நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்லேயே காம்ப்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது நம்மளுக்கு தேவையில்லை, இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல தானே இருக்கு. அப்போ நீங்க அகைன் மோடுங்கிறத பிரஸ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் டெவியேஷன், அதாவது ஆர்இஜி பேஸ் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன். அடுத்தது நீங்க உங்களுக்கு தேவை ஈக்குவேஷன் மோடு தானே தேவை. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா திரும்பவும் பிரஸ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது, மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது, வெக்டார்ஸ் யூஸ் பண்றது, இந்த மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்கா? இந்த காஸ் எலிமினேஷன் மெத்தடுக்கு உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தேவை? ஈக்குவேஷன் மோடு தானே நம்மளுக்கு வேணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 1ங்கிறத பிரஸ் பண்ணணும். ஸோ 1ங்கிறத பிரஸ் பண்ணிட்டேன்னா 2 ஈக்குவேஷன்ஸ்க்கு போடுறீங்களா இல்ல 3 ஈக்குவேஷனுக்கு போடுறீங்களான்னு கேக்குது இல்லையா? இங்க எத்தனை ஈக்குவேஷன்ஸ் இருக்கு? எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லிட்டு 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கா? அப்ப நம்ம 3 அன்னோனை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்ப 3ங்கிறத பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு இப்ப A1ன்னு கேக்குதா? A1னா என்ன மீனிங்னா இந்த இடத்துல உங்களுக்கு 2ன்னு இருக்கு இல்லையாமா? அந்த 2ங்கிறது தான் உங்களோட A1. அப்ப 2ங்கிறத பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டுவை பிரஸ் பண்ணணும். அடுத்தது B1ன்னு இருக்கு இல்லையா? B1னா இந்த இடத்துல உங்களுக்கு 1ன்னு இருக்கு இல்லையா? அப்போ 1ங்கிறத பிரஸ் பண்ணுங்க, ஈக்குவல் டுவை பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்தது இசட்டோட வேல்யூ 4ன்னு இருக்கு இல்லையா? 4ங்கிறத பிரஸ் பண்ணணும், ஈக்குவல் டுவை பிரஸ் பண்ணணும். இந்த இடத்துல D1ங்கிறது ஒரு ஆப்ஷனே இல்லையேன்னு யோசிப்பீங்க. இங்க இருக்கு இல்லையா உங்களுக்கு 12ங்கிற கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட்டை தான் உங்களுக்கு இந்த இடத்துல D1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன பிரஸ் பண்ணணும்? 12ங்கிறத பிரஸ் பண்ணணும். அப்ப 12 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது என்ன கேக்குதுன்னு பார்ப்போம். ஈக்குவல் டுவை பிரஸ் பண்ணுங்க. A2ன்னு கேக்குது. A2னா என்ன மீனிங்னா அடுத்த ரோவை எடுத்துக்கோங்க, அதாவது செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு? 8ன்னு இருக்கு இல்லையா? அப்போ 8ஐ ப்ரெஸ் பண்ணுங்க, ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்தது இங்கே -3ன்னு இருக்கு. முன்னாடி மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸோட சேர்த்து தாமா எடுத்துக்கணும், நீங்கள் ப்ளஸ்லேயே எடுக்கக்கூடாது, அதை மறந்துடக்கூடாது. அப்போ -3ங்கிறது வரும் இல்லையா? ஸோ -3 போடுங்க, ஈக்குவல் டு போடுங்க. அடுத்தது இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு? 2ன்னு இருக்கு இல்லையா? அப்போ 2 போடுவீங்க. அடுத்தது ஈக்குவல் டு போடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? D2ங்கிறது நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் இல்லையா? அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டை போடணும். அப்போ 20ன்னு போட்டுருவீங்க, ஈக்குவல் டு போட்டுறணும். அடுத்தது A3ங்கிறது 3வது ஈக்குவேஷன்ப்பா. அப்போ 3வது ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 4ன்னு இருக்கா? 4 பிரஸ் பண்ணுங்க, ஈக்குவல் டுவை பிரஸ் பண்ணுங்க. அடுத்தது என்ன இருக்கு? 11 இருக்கா? அப்போ 11 ஈக்குவல் டு போடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? -1. முன்னாடி இருக்கக்கூடிய மைனஸை சேர்த்து எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ -1ன்னு போடுவீங்க, ஈக்குவல் டு போடுங்க. இந்த இடத்துல எனக்கு 33ன்னு இருக்கு இல்லையா? அந்த 33 போட்டுறணும். இப்போ எல்லாத்தையுமே டைப் பண்ணிட்டேன் இல்லையா? எல்லாத்தையுமே டைப் பண்ணி முடிச்சோன்னே ஈக்குவல் டு போடுங்க. என்ன காட்டுதுன்னு பாருங்க, எக்ஸோட வேல்யூஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி திரும்பவும் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு போடுங்க, ஒய்யோட வேல்யூ 2ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது திரும்பவும் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு போடுங்க, இசட்டோட வேல்யூ எனக்கு 1ன்னு கிடைச்சிருக்கு. இது கரெக்டா என்னன்னு வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு நம்மளோட ஆன்சர் இங்க பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ 3 சொன்னேன் இல்லையா? எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 3ன்னு தான் வந்திருக்கு. அடுத்தது ஒய்யோட வேல்யூ நான் என்ன சொன்னேன்? 2ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒய்யோட வேல்யூ 2ங்கிறது வந்திருக்கு, இசட்டோட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுட்டு ஒரு கார்னரில் வேணால் பென்சிலில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஆன்சர் வர மாதிரி உங்களோட ப்ராப்ளமை போட்டுருங்க. ஓகேவா? ஷார்ட்கட் ஓகேவாமா? புரியுதா?